சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர், அக்ஷய திருதி வருது. ஸோ அதுக்கு ரெடியா ஆமா. வந்திருக்கிறீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சிஸ்டர். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 19ஆம் தேதி காலையில 10:50க்கு ஆரம்பிக்குது அந்த திருதியை திதி. திருதினா சித்திரை மாசம் வர்ற வளர்பிறை 3ஆம் பிறை தான். அதான் திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து புண்ணியமான நாள். எது செஞ்சாலும் அட்சயமா வளரும். அட்சயம்னாலே வளர்றது. எந்த புண்ணிய காரியம் பண்ணாலும் அது வந்து பல்கி பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த குபேரனுக்கு சங்க நிதி, பதும நிதின்னு அந்த நிதிகள்லாம் கிடைச்ச நாள் குபேரருக்கு. அப்புறம் குசேலர் வந்து செல்வங்கள் வளம்லாம் பெற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லட்சுமி தேவியும் லட்சுமி தேவியோட கடாட்சி அன்னைக்கு கிடைக்கணும். வீடு வந்து சுபிஷமா இருக்கணும்னா லட்சுமிக்கு பூஜை பண்ணணும். லட்சுமி தாயார் வீட்டுக்கு வரணும். மங்கள பொருள்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் முக்கியமா பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து ஒரு அட்சய பாத்திரம் கொடுப்பாரு. அதுல ஒரு பருக்க இருந்தா கூட அது பல்கி பெருகி வளரும். எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு குடுத்துட்டே இருக்கலாம். ஒரு ரிஷி கூட வரும்போது ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு நினைக்கும் போது, நீ பாரு கழுகி வச்ச பாத்திரத்துல ஒரே ஒரு பருக்க இருக்கும். அதுல இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாரு கண்ணன். அப்ப வந்து ஒரு 20, 25 பேர் வந்துருவாங்க. அந்த ரிஷிகளும் அந்த சிஷ்யர்களும் சேர்ந்து. அப்படியே அள்ள அள்ள வந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் சாப்பாடு வைப்பாங்க திரௌபதி. அந்த மாதிரி பஞ்சபாண்டவர்கள் வனவாச காலத்துல இருக்கும்போது குடுத்ததுதான் அந்த அட்சய பாத்திரம். அது எது செஞ்சாலும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து முக்கியமான சில பொருட்கள்லாம் வீட்டுல வாங்கி வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க. அந்த உப்பு, முக்கியமா உப்பு, அரிசி, பால், வெண்மையா இருக்கிற பொருட்கள்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாணயங்கள் வாங்கி வைப்பாங்க. தங்க நாணயம், வெள்ளி நாணயம் இந்த மாதிரி வாங்கி வைப்பாங்க. அதாவது அந்த காலத்துல சாஸ்திரப்படி நகையெல்லாம் வாங்கணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. புண்ணியம் பண்ணணும், தர்மம் பண்ணணும் சொல்லுவாங்க. எது செஞ்சாலும் அது பெருகி வருது இல்லையா? அந்த புண்ணியம் பல மடங்கா நமக்கு பெருகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, தங்கம் தான் வாங்கி வைக்கணும்னு கிடையாது. அத வந்து தங்க நகைக்கடைக்காரங்க எல்லாம் அப்படி வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் பெருகும். நம்ம பணத்தை கொடுத்து தானே செல்வம் வாங்குறோம். அப்ப பணம் நம்ம கிட்ட இருந்து நம்ம செலவு தானே செய்யறோம். அவங்களுக்கு வரவாகுது. அதனால அவங்க பாருங்க எத்தனை கிளைகள் 152வது கிளை அப்படின்னு சொல்லி ஆட் எல்லாம் குடுக்குறாங்க அவங்க ஜுவல்லரிக்கு. 27வது கிளைகள், 47வது கிளை பயங்கரமா அவங்கதான் பல்கி பெருகிக்கிட்டே போறாங்க அந்த ஜுவல்லரிஸ் தான். இந்த மாதிரி இப்பதான் ஒரு 25 வருஷமா 30 வருஷத்துக்குள்ளதான் இந்த மாதிரி தங்க நகை வாங்குற பழக்கம் வந்துச்சு. அதெல்லாம் கிளப்பி விட்டது அவங்கதான். தங்கம் வாங்கினா தங்கம் பெருகும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம காசு கையில இருந்து காசு போடுது அது போகுது அது தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அன்னைக்கு அப்படி பல்கி பெருகணும். நம்ம கையில காசு வரணும்னா என்ன செய்யணும்? செலவு பண்ணாம அன்னைக்கு ஏடிஎம்ல போய் ஒரு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ எடுத்து கொண்டு வந்து வைக்கலாம். அப்ப காசு நமக்கு வர்ற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி செய்யலாம். நமக்கு வர்ற மாதிரி. அதை விட்டுட்டு தங்கம் வாங்கினாதான் அப்படின்னு கிடையாது. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, புத்திசாலித்தனமா ஃபாரின்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே மணி பே பண்ணி புக் பண்ணி வச்சிருவாங்க. அன்னைக்கு போய் பணம் கொடுக்க மாட்டாங்க, கார்டுலயும் செலவு பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு போய் அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்படி தங்கம் கிடைக்குது. அதுதான் முதலே புக் பண்ணிடுது. அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணுவாங்க. எப்படியாவது வீட்டுக்கு அந்த இது வந்துடணும். அதாவது பெண்களும் அதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாக்கு வச்சுட்டு தங்க நகை வாங்குறது. இத வச்சுக்கலாம். என்ன செய்வாங்க, தன்னோட பர்த்டேக்கும் வாங்குவாங்க, ஹஸ்பண்டோட பர்த்டேக்கும் தங்க நகை வாங்கணும் அப்படின்னு ஒரு இது வச்சிருப்பாங்க வீட்டுல. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா அது தங்க நகை வாங்கணும். எப்படியோ தங்கம் சேர்க்கணும். அந்த தங்கம்ங்கிறது மேல மக்களுக்கு அவ்வளவு ஒரு ஈர்ப்பு. அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து வர வர பெருசாகிட்டே இருக்குது. அன்னைக்கு காலையில 10:50ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால அதுல இருந்து ஈவினிங் ஃபுல்லா அன்னைக்கு மறுநாள் வரைக்கும் இருக்கு. மறுநாள் திங்கட்கிழமையும் காலையில வரைக்கும் இருக்கு. ஒரு 7:27 வரைக்கும் அந்த திதி இருக்கு. அதனால அது வரைக்கும் வாங்கலாம், பூஜை பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். இதுக்கு பின்னாடி அந்த லட்சுமி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுறாங்க இல்லையா? அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுல தங்கணும், சுபிட்சமா இருக்கணும், மங்களகரமான பொருட்கள். அந்த மஞ்சள் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. மஞ்சள், உப்பு, பால் இதான் மெயின். இத மற்றதெல்லாம் அவங்க இஷ்டம். என்ன வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். அப்ப மகாலட்சுமி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருஷம் வருஷம் கும்பிடுறோமே, நம்மளே மகாலட்சுமி ஆகறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு உண்டான வழி என்ன சொல்லலாம்? மகாலட்சுமினா குபீர்னு அப்படியே பார்க்கடல்ல இருந்து வர்றது இல்ல. அவங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்மத்துல முயற்சி பண்ணி தவம் செஞ்சு அந்த மகாலட்சுமியா பிறந்திருக்கிறாங்க. லட்சுமியா பிறந்திருக்கிறாங்க அவங்க. அதுக்கு அதுக்கு அவங்க முந்தின ஜென்மத்துல ஞான சரஸ்வதியா இருக்கணும். அறிவில் சிறந்து விளங்கணும். அந்த ஞானத்தை தெரிஞ்சிருக்கணும். என்ன செஞ்சா
அடுத்த பிறவியில லட்சுமியா பிறப்போம் அப்படிங்கறது தெரிஞ்சு, அந்த ஞானத்தை தெரிஞ்சு படிச்சு முயற்சி பண்ணி தவம் செஞ்சு முன்னேறிதான் அவங்க அடுத்த பிறவியில லட்சுமியா பிறக்குறாங்க. ஒரு லட்சுமி இல்ல, 8 லட்சுமிகள் இருக்காங்க. அஷ்டலட்சுமின்னு சொல்லுவோம் இல்லையா? 8 லட்சுமிகள் வரிசையா பிறக்கலாம். அவங்களேதான் மறுஜென்மா எடுத்து எடுத்து சீதைகள் 12 சீதைகளாவும் பிறக்குறாங்க. சீதையும் லட்சுமியோட அம்சம்னு தானே சொல்லுவாங்க. அதுவும் லட்சுமி மாதிரிதான் அவங்களும். அத்தனை லட்சுமிகள் இருக்காங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுதான் அத சொல்றதுதான் அது எவ்வளவு பெரிய புண்ணியம். அந்த ஞானத்தை கொடுக்கறது. ஞான சரஸ்வதியா மாத்தி அடுத்த ஜென்மத்துல அவங்க லட்சுமியா பிறக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கறதுதான் மகா புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறோம். புண்ணியத்திலயும் புண்ணியம். அது ஒருத்தங்களை லட்சுமியா மாத்துறது அவங்களோட ஆசீர்வாதம் எவ்வளவு கிடைக்கும். அவங்க லட்சுமியா பிறந்தா காலகாலத்துல அவங்க எவ்வளவு செல்வ செழிப்பா வாழ்வாங்க. அவங்க எல்லாமே வாழ்ந்தவங்கதான். அப்படி லட்சுமியா இருந்தவங்க எல்லாம் போன கல்பத்துல சொர்க்கம் பாரத நாடுதான் சொர்க்கமா இருக்கும்போது மகாலட்சுமியா இருந்தவங்க, தேவதையா வாழ்ந்தவங்க அவங்கலாம் நம்ம முன்னோர்கள் தான். அதுக்கப்புறம் பிறவி எடுத்து எடுத்து இப்போ அந்த பாரத பூமியே நரகமா இப்ப மாறிடுச்சு. சத்தியுகம் திரேதாயுகம் இருக்கும்போது சொர்க்கமா இருந்த பாரத நாடு அப்புறம் துவாபரகம் கலியுகம் வரும்போது இப்ப நரகமா ஆயிடுச்சு. அப்ப ஆத்ம உணர்வுல இருந்தாங்க. இப்ப ஆத்ம உணர்வுல எல்லாம் உடல் உணர்வுக்கு வந்துட்டதுனால அப்படி கீழே இறங்கி குணங்கள் கலைகள் எல்லாம் குறைஞ்சு இப்ப கடைசி கலியுக இறுதியில நம்ம வந்துட்டோம். அப்படி பிறந்தவங்கதான் வரிசையா ஜென்மம் எடுத்து எடுத்து நம்ம தான் அப்படி லட்சுமியா இருந்தோம் அப்படிங்கிறதே மறந்து இப்ப சாதாரண பெண்ணா மாறிட்டாங்க, சாதாரண ஆணா மாறிட்டாங்க லட்சுமி நாராயணன் எல்லாருமே. அது திருப்பி கொண்டு வரதுக்குதான் கடவுள் இந்த மாதிரி சொல்றாரு. நீ என்ன செஞ்சா நீ மறுபடியும் அது மாதிரி ஆவ. அதாவது சொர்க்கம் நரகம் மாறி மாறி வந்துகிட்டேதான் இருக்கும். பகல் முடிஞ்சா இரவு, இரவு முடிஞ்சா பகல்னு வர்ற மாதிரி அந்த பாரத நாடுதான் 2500 வருஷம் சொர்க்கமா இருந்தது, 2500 வருஷம் நரகமா இருந்தது. இப்ப நரகத்தோட முடிவு கலியுக முடிவுல கடவுள் ஞானத்தை கொடுக்குறாரு. ஞான சரஸ்வதியா இப்ப நீ மாறினாதான் அடுத்த ஜென்மத்துல நீ லட்சுமியா பிறப்ப அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஞானம் அப்படின்னா, தவம்னா அந்த காட்டுக்கு போய் தவம் இருக்கிறது அந்த காலத்துல பண்ண மாதிரி ரொம்ப கடினமான தவம் எல்லாம் கிடையாது. தியானம் தான். தியானம் என்ன முக்கியமான ராஜயோக தியானம் இதுக்கு பேரு. முக்கியமா கடவுள் சொல்றது என்னன்னா, நீ ஆத்மான்னு உணர்ந்துக்கோ. நீ உடல் கிடையாது. ஆத்மா இங்க உள்ளுக்குள்ள இருக்கு. புருவ மத்தியில உள்ள இருக்கு. அது ஞாபகார்த்தமா தான் நம்ம பொட்டு வைக்கிறோம். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவான என்னை நினைவு செய் அப்படிங்கிறாரு. பரமாத்மான்னு கடவுள் சிவன் தான். அவரும் நம்மள மாதிரி ஒளி புள்ளியாதான் இருக்காரு. நம்ம உயிர், ஆத்மா, ஆன்மா எல்லாம் ஒண்ணுதான். புருவ மத்தியில உள்ளுக்குள்ள இருக்கு. பிரெயின்ல பிட்யூட்டரி கிளாண்ட்ல கண்ணுக்கு தெரியாத மிக நுட்பமான ஒளி புள்ளி. அதுதான் நம்மளோட உயிர். அதுதான் ஆத்மா அப்படின்னு கடவுள் சொல்றாரு. நீ ஆத்மாதான். நீ உடம்புன்னு நினைக்கிறது நீ போட்டிருக்க ட்ரெஸ் தான். ஆத்மா மேல இருக்கிற ட்ரெஸ் தான் உடல். உடல் வேற வேற உடல் எடுத்துட்டே இருப்பீங்க அடுத்தடுத்த பிறவியில. ஆனா ஆத்மா என்னைக்கும் நிலையானது, அழியாது. கட்ட முடியாது, நினைக்க முடியாது, எரிக்க முடியாது, கீதையில எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த ஆத்மாதான் நீங்க. மறுபடியும் அந்த குணத்தெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்துட்டீங்க. தெய்வீக குணத்தை மறுபடியும் கொண்டு வந்து இப்ப இருக்கிற அந்த குணங்கள் எல்லாம் அழிச்சு என்ன நினைக்க நினைக்க அதெல்லாம் அழிஞ்சு போகும். உங்களுக்கு ஆன்ம பலம் பெருகும். அப்படி ஆன்ம பலம் பர்ஃபெக்டா ஆனதுக்கு அப்புறம் நீ அடுத்த ஜென்மத்துல லட்சுமியா பிறக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தங்க மாட மாளிகையிலேயே நம்ம வாழ்வோம். அப்படி கடவுள் அப்படி கொடுத்த உலகத்தை தான் நம்ம இப்படி ஆக்கிட்டோம். வர 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 இப்படி ஆகி இப்ப கடைசி நேரத்துல நம்ம இப்படி ஆயிட்டோம். முன்னாடி ரொம்ப செழிப்போட தான் நம்ம எல்லாம் இருந்தோம். ராஜாக்கள் காலத்துல உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ராஜாக்கள் எல்லாம் இவ்வளவு நகை போட்டிருப்பாங்க. அப்ப எல்லாரும் அதுக்கும் முந்தின காலம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி முன்னேறி பின்னாடி பார்க்கும்போது செல்வ செழிப்பா வாழ்ந்தவங்கதான். அதோட நினைவாதான் இன்னும் அந்த தங்கத்து மேல எல்லாருக்கும் இந்த ஈர்ப்பு இருக்கு. அவ்வளவு உடம்பு ஃபுல்லா அவ்வளவு நகைகள் போட்டு நம்ம வாழ்ந்தவங்கதான். திருப்பதி வெங்கடாஜலபதி பாத்தீங்கன்னா உச்சில இருந்து பாதம் வரைக்கும் அவ்வளவு நகைகள் போட்டிருப்பாரு. ஏன்னா உண்மையில அவர் அப்படிதான் இருந்தாரு. நாராயணனா இருக்கும்போது அவர் அப்படிதான் இருந்தாரு. லட்சுமி அவரோட மனைவிதான் லட்சுமி. அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஃபுல்லா தங்கத்திலேயேதான் வாழ்ந்திருப்பாங்க. ஊஞ்சல்னாலும் தங்கம் தான், சேர்னாலும் தங்கம் தான், வீடுனாலும் தங்கம் தான். அப்படி தங்கமா கொட்டி கிடந்தது பாரத நாடு. அப்படி இருக்கிற காலம் மறுபடியும் வரப்போகுது. இப்ப கலியுகம் முடிச்சு அடுத்தது சத்தியுகம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மான அப்பாவை நினைக்க நினைக்க அவர் பரந்தாமத்துலதான் இருக்காரு. அவரு அன்பா அப்பான்னு நினைக்கணும், பேசணும், அவரோட உரையாடணும். அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதை திருப்பி திருப்பி படிக்க படிக்க அவர் சொன்னதெல்லாம் நமக்கு அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துட்டு அது மூலமா அவரோட பேச பேச நம்ம ஆன்ம பலம் கூடிட்டே இருக்கும். நம்மளோட பழைய ஜென்மங்களோட பாவ கர்மங்கள் அழிஞ்சிட்டே வரும். அப்படி அழிஞ்சிட்டே வரும்போது ஒரு கட்டத்துல பர்ஃபெக்டா ஆயிடுவோம். நம்ம தெய்வீக குணம் கொண்ட தேவதையாவே மாறிடுவோம். அப்படி மாறும்போதுதான் இந்த உலக அழிவு நடந்து அடுத்த ஜென்மம் பிறக்கும் போது முக்தி அடைஞ்சிட்டு கொஞ்ச காலம் முக்தியில இருந்துட்டு அதுக்கப்புறம் சத்தியம் தொடங்கின உடனே நம்ம அப்படி லட்சுமியா பிறக்கலாம்.
அதுக்கு வந்து ரொம்ப காலம்லாம் தவம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த காலத்து முனிவர் மாரி ஒத்த கால்ல நின்று தவம் இருக்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுள் நினைவிலே இருந்து தீக்கு நடுவுலலாம் இருந்து தவம் பண்ணுவாங்க. அவ்வளவு தூரம்லாம் கடவுள் சொல்லல. அதெல்லாம் நீ ரொம்ப சிம்பிளா என்ன நினைவு செஞ்சா போதும் அப்படிங்கிறாரு. வீட்ல இருந்தாலும் பரவால்ல, வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் பரவால்ல, குடும்ப வேலையெல்லாம் செய்யுங்க. ஆனா தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. தூய்மையா இருக்கணும். சுத்தமான சைவ உணவு சாப்பிடணும். இந்த பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடாம சுத்தமா இருக்கணும் அவ்வளவுதான். மனசுல எண்ணங்களும் சுத்தமா இருக்கணும். அடுத்தவங்களையும் நீ ஆத்மான்னு உணர்ந்து, நீ ஆத்மாதான் உடம்பு கிடையாது அப்படிங்கிறத மனசுக்குள்ள நினைச்சு நினைச்சு நீ நிச்சயப்படுத்திக்கணும். அந்த ஆத்மா பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு மத்தவங்கள பாக்குறவங்கள எல்லாம் ஆத்மாவாதான் பார்க்கணும். உடம்புன்னு பார்த்தாதானே மத்த எண்ணங்கள்லாம் வருது. ஆத்மான்னு பார்க்கும்போது அவங்க மேல நமக்கு அன்புதான் வரும். ஒரு சகோதர அன்புதான் நமக்கு வரும். எல்லாருமே சகோதரர்கள் தான். அப்பா வந்து ஒருத்தர் கடவுள்ங்கும் போது மத்தவங்க எல்லாமே பிள்ளைகள் தானே அவங்களோட பிள்ளைகள். நம்ம எல்லாமே நம்ம ஆத்மாக்கள் எல்லாமே கடவுளோட குழந்தைகள் தான். அவர் பரமாத்மா. பரமாத்மான்னா அவர் வந்து பூமியில வந்து பிறவி எடுக்கல. மத்த தெய்வங்கள் நம்ம கும்பிடுற தெய்வங்கள் லட்சுமி, இவங்கெல்லாம் நாராயணன் எல்லாருமே பிறவி எடுத்தவங்க தான். பரமாத்மா பிறவியே எடுக்கல. அவர் என்னன்னைக்கும் கடவுளாதான் இருக்கிறாரு. பிறப்பு இறப்பு சக்கரத்திலே வரல. அதனால பரமாத்மா. எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்மாவாவே இருக்காரு. அதனாலதான் அவருக்கு இந்த ஞானம் தெரியுது. நம்ம பிறவி எடுத்து எடுத்து நம்ம மறந்துட்டோம். நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்ம லட்சுமியா இருந்தோம், நம்ம யார் யாராவே இருந்தோமோ, எத்தனை ஜென்மங்கள் எடுத்து எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஏன்னா அடுத்தடுத்த பிறவி வரும்போது நமக்கு அது மறந்துரும். ஆனா ஆத்மால நமக்கு பதிவாயிருக்கும். அது வந்து வெளிப்படாது. கடவுள் வந்து சொல்லும் போது நீதான் இப்படி இருந்த, நீதான் இப்படி ஆகணும். மறுபடியும் நீ என்ன நினைவு செய்ய செய்ய நீ மறுபடியும் அந்த தெய்வீக குணங்களை கொண்டு வா. பழைய பாவ கர்ம கணக்கெல்லாம் அழிஞ்சிரும். என்ன நினைக்க நினைக்க எப்படி பேட்டரிக்கு சார்ஜ் போட்டா போன்ல சார்ஜ் போட்டா அப்படி சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட ஆத்மால கீழ்த்தரமான எண்ணங்கள்லாம் கழிஞ்சு ஆத்மால சார்ஜ் ஏற ஏற தெய்வீக குணம்லாம் நமக்கு வந்துடும். தானாலே நம்ம வந்து ரொம்ப பியூர் ஆயிடுவோம். தூய்மையா ஆக ஆக அடுத்த பிறவி எடுக்கும்போது எல்லா கர்ம கணக்கும் முடிஞ்சு அடுத்த பிறவி எடுக்கும்போது நம்மளே லட்சுமியா பிறக்கலாம். இதுதான் ஞான சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து சரஸ்வதியா இருக்கணும். நீங்க சரஸ்வதின்னு பார்த்திருப்பீங்க. ஒரு வெள்ளை சாலை கட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? சாதாரணமா வீணை வாசிச்சுட்டு சிம்பிளா தான் இருப்பாங்க. அவ்வளவு லட்சுமி மாதிரி அவ்வளவு நகையெல்லாம் போட்டுட்டு கிராண்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கலியுகத்துல இருக்காங்க. கலியுகத்துல இருக்கிறவங்க தான் லட்சுமி. தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த மாதிரி இந்த ஞானத்தை வெளியில சொல்லிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி நம்பர் ஒன்னா இருந்தவங்க தான் லட்சுமி. அந்த சரஸ்வதி. அந்த சரஸ்வதி தான் அடுத்த பிறவி எடுக்கும்போது லட்சுமியா பிறக்கிறாங்க. அப்புறம் எந்த எந்த அளவுக்கு நம்ம பாவ கர்மங்கள் எரிஞ்சு எந்த அளவுக்கு நம்ம ஆத்ம உணர்வு வருமோ, அது ஒரு ரேங்க் படி வரும் இல்லையா? வரிசை கிரமமா எந்த அளவுல நம்ம இருப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிறவி எடுப்போம். ஆனாலும் சொர்க்கத்துக்குன்னு வந்துட்டா லட்சுமி மட்டும்தான் கிடையாது. மத்தவங்க எல்லாருமே லட்சுமிக்கு ஈக்குவலா அவ்வளவு செல்வ செழிப்பா அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டதுனால உள்ளுக்குள்ள இருந்தே அந்த ஆனந்தம், சந்தோஷம், சுகம், நிம்மதி இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். வெளியில தேடணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாருமே மனுஷங்களா வந்து உடம்ப பார்க்காம அவங்க ஆத்மா இவங்க ஆத்மான்ற ஞாபகம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனா நிறைய செல்வங்கள் இருக்கும். இருந்தாலும் ஆசையே இருக்காது அவங்களுக்கு. அது வேணும் இது வேணும்னு ஆசை. ஏன்னா எல்லாமே எனார்மஸா அப்படி கிடைக்கும். எல்லாமே அப்படியே மலை மாதிரி தங்கமே கொட்டி கிடக்கும். எடுத்துட்டு கொண்டு வந்து வீடு கட்டலாம். யாரும் ஒண்ணும் கேட்க போறது இல்ல. இது என்னோட இடம், என்னோட வீடு, என் நாடு அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு நாடா உலகமே ஒன்னாதான் இருந்துச்சு. பாரத நாடு. அது மட்டும்தான் இருந்தது. மத்த கண்டங்கள் எல்லாம் கடலுக்குள்ள போயிடும். இப்ப விநாசம் நடக்கக்கூடிய காலம்தான். இன்னும் ஒரு 10 வருஷம் தான் இருக்கு. அதுக்குதான் இந்த மாதிரி போர் அது இதுன்னு வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி வரும். திருப்பி நிக்கிற மாதிரி இருக்கும். போர் இந்த மாதிரி வருது போகுது. இப்படி ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு நிரந்தரமான அமைதி அப்படிங்கிறது நமக்கு சத்தியுகத்துலதான் கிடைக்கும். நிரந்தரமான சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த 2500 வருஷம். அது இனிமேதான் வரப்போகுது. இந்த கலியுகத்துல மாறி மாறி எல்லாம் ஏதாவது சொல்லிட்டேதான் இருப்பாங்க. நிக்கிற மாதிரி இருக்கும், போர் நிக்கிற மாதிரி இருக்கும், திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். இப்படியே ஒரு மைண்ட் செட்டே சரியில்லாம தான் இருக்கும். தலைவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு போராட்டமான வாழ்க்கையாதான் இருக்கும். ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலையில தான் எல்லாருமே இருக்காங்க. அதனால இப்ப அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாம நம்ம கடவுளை நினைக்கணும். அவ்வளவுதான். நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை அன்பா அப்பான்னு நினைச்சு அவர்கிட்ட பேசினாலே போதும். அது மாதிரி எண்ணங்களற்ற நிலைக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை. அவர் வந்து பகவத்கீதை சொல்லியிருக்கிறாரு. அந்த பகவத்கீதை வந்து டெய்லி ஒரு சாப்டர் படிப்பாங்க பிரம்மகுமாரிஸ் அதுல. அதை நம்ம படிக்க படிக்க அது கடவுள் சொல்ற வார்த்தைகள் தான். அதை படிக்க படிக்க நமக்கு வந்து இது சொல்றது கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு நிச்சய புத்தி வந்துரும். அதுக்கப்புறம் அதை பத்தி நினைச்சு அவரு கூட அதை நினைச்சு பேசும்போது பேச பேச நமக்கு அந்த பழைய எண்ணங்கள் பழைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே மறைஞ்சு நம்ம அப்படியே பியூரா தூய்மையா ஆகும்போது அடுத்த பிறவி நமக்கு சத்தியகத்துல அப்படி சொர்க்கமா அதுல நம்ம பிறப்போம். இத சொல்றதுதான் புண்ணியத்திலயும் பெரிய புண்ணியம்.
ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி ஆகும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பிறந்து ஒரு சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்க போறோம் அப்படிங்கும்போது அவங்களோட ஆசீர்வாதம்லாம் நமக்கு கிடைக்கும். அது ஒரு புண்ணியம் இல்லையா? இந்த மாதிரி ஞானத்தை சொல்றதுதான் அதிகமான புண்ணியம் அப்படின்னு நினைச்சுதான் இன்னைக்கு இதை சொல்றோம். மற்றபடி இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், பூஜை பண்றது எல்லாம் வருஷம் வருஷமா நடந்துட்டுதான் இருக்கு. ஒண்ணும் பெரிய மாற்றங்கள்லாம் இல்ல. எல்லாம் ஒரு டெம்பரவரி மாற்றம் தான். டெம்பரவரியா நகை வாங்குவோம், அது வாங்குவோம், போட்டுட்டு போவோம், வருவோம் அவ்வளவுதான். அது கூட இப்ப போட்டுட்டு போக முடியல. பேங்க்ல வச்சுட்டு பயந்துட்டு திருட்டுக்கு பயந்துட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கு. எங்க சந்தோஷமா சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி நடமாட முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஒரு ஆசைதான் இப்ப வாங்கி வாங்கி வைக்கிறது. அவ்வளவுதான். இதெல்லாம் டெம்பரவரி ஆசை. நிரந்தரமான சந்தோஷம் அந்த சத்தியகத்துலதான் கிடைக்குது. அதுக்குதான் இந்த சின்ன வழிதான். அவரை நினைக்க நினைக்க நம்ம எப்படி முன்னேற போறோம். அததான் சொல்லலாம்னு நினைச்சோம். ஓம் சாந்தி. சொல்லுங்க பிரதர். எல்லாருக்கும் இனிய அக்ஷய திருதி வாழ்த்துக்கள். இனி அக்ஷய திருதி வாழ்த்துக்கள்.